மத்திய அரசு அப்படியான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்கேட்டை தடுக்க தவறிய திமுக அரசு பதவியில் நீடிக்க கூடாதுங்கிற விமர்சனம் அதீதமானதா இல்லையா? இல்ல இப்போ ஒரு துறை சார்ந்து ஒரு அறிக்கை வரதை வச்சு பேசினா அதே மத்திய அரசு தான் தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்துல இருந்து கொடுக்கக்கூடியதுல மதுவினால் ஏற்படுகின்ற குற்றத்துல தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. அந்த மாதிரி பல்வேறு ரெக்கார்டுகள் நீங்க பார்க்கலாம். நம்ம பேசுவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய யதார்த்தமான நிலையை நீங்க புரிஞ்சுக்கணும். மரியாதைக்குரிய ஜென்ராம் சார் அவர் பேசும்போது தசராவில் நடந்திருக்குதா, மதுரையில நடந்த அழகர் திருவிழாவில் நடந்திருக்கா, திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்துல நடந்திருக்கா, இப்ப கடந்த ஆட்சி காலத்துல நடந்துதான் என்னது? கடந்த ஆட்சி காலத்திலேயே நடக்கலையே. இப்ப நாங்க கேட்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், கள்ளச்சாராய விஷயத்துல ஒரு ஆண்டு காலத்துல உடனடியாக ஓராண்டு காலத்துல மறுபடியும் ஒரு கள்ளச்சாராய சாவு கிட்டத்தட்ட 67 பேர் சாகுறாங்க. இது எதை காட்டுகிறது? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு 3 கொலை சம்பவங்கள் நீங்க சொன்னீங்க. உதாரணத்துக்கு நீங்க பேசும்போது சொன்னீங்க ஆசிரியர் அதுக்கு பல்வேறு காரணம் இருக்கலாம், வழக்கறிஞர் வெட்டப்பட்டதுக்கு பல்வேறு காரணம் இருக்கலாம், இதையும் தாண்டி மருத்துவர் குத்தப்பட்டாரு அதுக்கு பல்வேறு காரணம் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் எங்க நடக்குது? ஒரு அரசாங்கம் சார்ந்த நிறுவனத்துல நடக்குது, தனியார் நிறுவனத்துல ஏன் நடக்க மாட்டுது? அப்ப அரசாங்கம் சார்ந்த நிறுவனத்துல பாதுகாப்பு இல்லைன்னு என்பதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஏன் இதெல்லாம் அரசாங்கம் சார்ந்த நிறுவனத்துல அங்க ஒரு செக்யூரிட்டி இல்லையா? அங்கேயே பாதுகாப்பு குறைபாடு இருந்து கொண்டு இருக்கிறது. இது யார் பாதுகாப்பு கொடுக்குறா? சட்டங்கள் ஒழுங்கு கையில வைத்திருக்கிறவங்க தானே பாதுகாப்பு கொடுக்கணும். அது யோசிக்கணுமா, யோசிக்க வேண்டாமா? இப்படி எல்லாம் தாண்டி கடந்த 10 ஆண்டு காலத்துல ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர் எங்க வெட்டப்பட்டாரு? தமிழ்நாட்டுல தானே வெட்டப்பட்டிருக்கிறாரு, வெட்டி கொலை செய்யப்பட்டாருல்ல. இது என்ன சட்டம் ஒழுங்கு தூக்கி நிறுத்துற விஷயமா? இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இதையும் தாண்டி மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொன்னா மக்களுக்கே வெளிச்சம். அது மக்கள் தான் பார்க்க போறாங்க, மக்கள் தான் உங்களுக்கு எடுத்துக்க போறார்கள். நீங்க 1000 பத்திரிகைகள் வைத்திருக்கலாம், 1000 உங்களுக்கு சார்ந்த யூடியூபர்ஸ் சோசியல் மீடியா எல்லாம் வச்சிருக்கலாம், அதுல நீங்க எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். ஆனா தீர்ப்பளிக்கக்கூடிய இடத்துல மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அவங்களுக்கு தெரியுதுல்ல. இன்னைக்கு கிட்டத்தட்ட 66,000 கொலை வழக்குகள் பதிவு செய்திருக்கு. நாங்க சொல்லல, உங்க ரெக்கார்டு தான் சொல்லுது, கவர்மெண்ட் ரெக்கார்டு தான் சொல்லுது, நாங்க சொல்லல. இந்த 4 காலத்துல கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட வழிபறி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாங்க சொல்லல. நீங்க எழுப்புற கேள்விக்கு தானே திரு ஆர் எஸ் பாரதி பதில் சொல்றாரு. கள்ளக்குறிச்சி விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்க முயற்சித்தாங்க, அதற்கு பிறகு தேர்தல் நடந்துச்சு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்துச்சு, மக்கள் வாக்களிக்கலையா, திமுக வெற்றி பெறலையா, அப்ப மக்களை திசை திருப்புவதற்காக எதிர்க்கட்சிகள் இப்படி செய்யறாங்க, மக்களுக்கு எந்த அதிருப்தியும் இல்ல அப்படிங்கிறாரு. அந்த விளக்கத்தை அவர் கொடுக்கிறாரு. இடைத்தேர்தல் ஒரு எடை போடுற தேர்தலாக என்றைக்குமே கருதியது கிடையாது. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்துல 11 இடைத்தேர்தல் வந்தது. ஒண்ணுத்துல கூட அதிமுக ஜெயிக்கல திமுக ஆட்சி காலத்துல. ஆனா அடுத்து வந்த தேர்தல்ல ஆட்சியை பிடிச்சது அதிமுக. திமுக வெறும் 23 தொகுதிகள்ல தான் வெற்றி பெற்றது. இதெல்லாம் வரலாறு இருக்கு. இடைத்தேர்தலில் எப்படி வெற்றி பெறுவாங்கன்றது இருக்கிற அத்தனை பேருக்கும் தான் தெரியும். ஒருத்தர் வீடியோ பிடிச்சு கூட தான் காமிச்சாங்க, நிரூபிச்சாங்க. நடந்து முடிஞ்ச இடைத்தேர்தல்ல எத்தனை இடைத்தேர்தல்ல உங்களுக்கு இருக்கு ஆளுங்கட்சிக்கு சாதகமா? இதெல்லாம் வச்சு நீங்க கணக்கு போடுறதுன்ற இல்ல. மக்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கின்ற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஒரு எதிர்கட்சியினுடைய வேலையாக இருக்கும். நாங்க கேட்கறது என்ன சொல்ல, ஓராண்டு காலத்துல உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு நீங்க தானே ஒத்துக்கிட்டீங்க. ஒரு 67 பேர் சாகுறாங்க கள்ளச்சாராய விஷயத்துல, அதற்கு பிறகு நாங்க ஜெயிச்சோம் தோத்தோன்றது ரெண்டாவது. 67 பேர் செத்தாங்கல்ல, யார் காரணம் அதுக்கு? ஏன் அது தொடர்ச்சியா நடக்குது? ஓராண்டு காலத்துல ஏன் நடக்குது? விசாரணை முழுசா நடைபெற்று முடிஞ்சு சிபிசிஐடி விசாரணை அறிக்கை தாக்கல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது சிபிஐ உங்க விசாரணை ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லைன்னு உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கு. நாங்க சொல்லல. நீங்க எடுத்து வச்ச ஆதங்கள் எல்லாம் அபத்தமாக இருக்கிறது. ஒரு ஆட்சியில் நடத்தக்கூடிய அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், IAS IPS அதிகாரிகள் தவறான தகவலை மக்களுக்கு கொடுக்குறாங்க, ஏமாற்றம் நினைக்கிறாங்கன்னு உயர் நீதிமன்றம் சொல்லுது. நாங்க சொல்லல. இதை எப்படி நீங்க அறிக்கை நாங்க கொடுக்குற அறிக்கை சரியான அறிக்கைன்றீங்க? புரிஞ்சுக்கணுமா புரிஞ்சுக்க வேண்டாமா? இதுக்கான பதில் என்ன இருக்கு? அரசு உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சுதானே சிபிஐக்கு மாத்தி இருக்குது. அப்புறம் இந்த அறிக்கையை வச்சு நாங்க நியாயமானவர்கள் சொல்வது எப்படி ஒரு அபத்தமான ஒரு விஷயம்? சட்டம் ஒழுங்கு என்பது இந்த மக்கள் சுமூகமான அமைதி பூங்காவாக நடத்துவதற்கு இதுக்கு பெரும் குற்றம் என்பது எங்க ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, இந்த சாராயம், மது போதைகள் இதெல்லாம் தடுத்தால்தான் குற்றங்களை குறைக்க முடியும்னு ஐநா மன்றமே அறிவுறுத்தல் கூடியிருக்கு. ஆனா இங்க அதற்கான நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கா? தமிழ்நாட்டுல எந்த நடவடிக்கை எடுக்கப்படலையே. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. மதுவிலக்கு அமலா இருக்கக்கூடிய பீகார் போன்ற மாநிலங்களிலும் குற்றங்கள் நடக்குது இல்ல?
அது எப்படி நடக்குது? உலக நாடுகள் முழுக்க தான் குற்றங்கள் நடக்குது. மதுவே இல்லாத அரபு நாடுகள்ல கூட தான் குற்றங்கள் நடக்குது. நாங்க இல்லன்னு சொல்லல. ஆனா தமிழ்நாடு மதுவினால் ஏற்படுகின்ற குற்றங்கள்ல அதிக முதலிடத்துல இருக்குல்ல. மதுவினால் ஏற்படுகின்ற விபத்துல இருக்கு, மதுவினால் ஏற்படுகின்ற சாலை விபத்துகள்ல இருக்கு, இளம் விதவைகள் இளம் வயதுல மரணம் ஏற்படுகின்ற மாநிலத்துல தமிழ்நாடு இருக்கு. எல்லாத்துலயும் இருந்துகிட்டு தானே இருக்கு. சுகாதாரத்துறை கொடுக்கின்ற குறியீடுகளை எடுத்து பாருங்க, மதுவினால் ஏற்படுகின்ற தீமை எவ்வளவு இருக்கு, அதுல தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குன்னு. எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் இருந்தா ஒரு நெகட்டிவ் இருக்கும் சார், இல்லன்னு சொல்லல. தமிழ்நாட்டுல எதுவுமே நடக்கல, அமைதி புகாக இருக்கிறதுன்னு நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் நாமளே ஏமாத்திக்க போறோம்? ஒரு எதிர்கட்சியாக இருந்துகிட்டு என்ன சொல்லணும்ன்றீங்க நீங்க? இது கூட சொல்லக்கூடாது சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, தார்மீக உரிமை இருக்குன்னு கேட்பதெல்லாம் சரியான விஷயமா? நீ கீழ் சாதிக்காரண்டா போடான்னு சொல்ற என்ன மன ஓட்டம் இருக்குதுல்வா, அந்த மன ஓட்டத்தை வெறும் அண்ணன் அம்பேத்கர் சிலை நாங்கள் வைத்து விட்டோம் என்பதற்காக தீராது. ஆனால் அண்ணன் அம்பேத்கரை கொண்டாடுகிற இல்லைன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் நடக்கிற தாக்குதலை நியாயப்படுத்துகிற மனநோயில சிலர் பேசியிருக்காங்கல்ல, அந்த வார்த்தைலாம் பேசுவோம். நாங்க அதுக்கும் தரத மனதோடு இருக்கோம். ஒரு ஒட்டுமொத்த மூத்த பத்திரிகை ஜெண்டா மீது உங்க பாயிறாங்களே. இங்க திமுக ஆட்சியில குற்றங்கள் குறைந்திருக்கக்கூடிய நிலையில மனசாட்சியை அடகு வைத்து விட்டு விமர்சனங்களை வைக்கிறார்கள் அப்படிங்கறத எதிர்க்கட்சி தலைவரையும் குறிப்பிடுறாரு, மற்ற ஏனைய எதிர்க்கட்சிகளையும் திரு ஆர் எஸ் பாரதி குறிப்பிடுறாரு. அதுக்கு முன்னால் மரியாதைக்குரிய நண்பர் அவர் ராஜீவ்காந்தி அவர் பேசும்போது ஒரு போக்குல அப்படியே ஒண்ணு சொல்லிவிட்டு போயிட்டாரு. மதுவினால் ஏற்படுகின்ற கொடுமையா இங்க யாருமே சாதி ரீதியான ஒரு மோதல்களையோ இதையோ ஊக்குவிப்பதில்லை. இப்ப இதை பத்தி நம்ம பேசணும்னா நீங்க தனியா ஒரு விவாதம் வைங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக போராடுகிறதா, சாதிக்காக போராடுகிறதா என்பதெல்லாம் தெளிவா, ஏன்னா அது ஒரு நீண்ட விவாதம். இங்க இருக்கக்கூடிய நேரத்துல அதை பத்தி பேசணும்னு சொன்னா நாங்க தெளிவா, நான் கேட்பது என்னவென்று சொன்னால், நான் இவ்வளவு கேட்டேன், நான் மதுவினால் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் நடைபெறுகிறதுன்னு கேட்டேன். அதுக்கு நீங்க பதில் எப்படி சொல்லியிருக்கணும்? இதை நாங்க தடுக்கிறதுக்கு இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், இத்தனை கடைகளை நாங்க மூடி இருக்கிறோம், மது தேர்தல் நேரத்துல சொன்ன பூரண மது விலக்கை படிப்படியாக அமல்படுத்துறதுக்கு இதெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்னு பதில் சொல்லிட்டீங்கன்னா ஒரு நியாயமான பதிலாக இருக்கும். அதை விட்டுட்டு போற போக்குல போயிட்டு மதுவுக்கும் சாதிக்கும் கொண்டு சேர்க்கிறீங்கன்றீங்க பாருங்க. இது ஒரு அபத்தமான விவாதமா தான் நான் பாக்குறேன். ஏன்னு சொன்னா 2 நாளைக்கு முன்னாடி வேலூர்ல 13 வயது ஒரு இளம் சிறுமி மது போதையினால் இருக்கக்கூடிய 2 கயவர்களால் சீரழிக்கப்பட்டிருக்கிறார். உங்க பத்திரிகையில எல்லாம் வந்தது. இது நியாயமா? இது அடுக்குமா? இதெல்லாம் தடுப்பதற்கான யார் இருக்கிற காரியகர்த்தாவாக நீங்க தானே இருக்கிறீங்க. அப்ப இதுதானே நாங்க கேட்கிறோம். இதெல்லாம் தடுப்பதற்கு ஒரே வழி நாங்க சாராய கடையை மூடுறது தான், இந்த மதுவினால் மூடக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய அருண் அண்ணன் சொல்லும் போது சிபிஐ மீது எங்கே உங்களுக்கு நம்பிக்கை வந்தது? சரி, சிபிசிஐடி மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லை? முதல் நாள் ஐஏஎஸ் அதிகாரி கலெக்டர் அவர்கள் ஒரு தவறான அறிக்கை கொடுக்கிறார், அன்றைக்கு ஈவினிங் மாற்றப்படுகிறார், அவர் மீது வேற என்ன நடவடிக்கை, மறுபடியும் பணியமர்த்தப்படுகிறார். அது சம்பந்தமான எஸ்பியை நீங்க தான் சஸ்பெண்ட் பண்றீங்க, நாங்க சஸ்பெண்ட் பண்ணல, மறுபடியும் கொடுக்குறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நியாயமான விசாரணை அங்க நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து எங்க போலாம்? சிபிஐ சரியில்லை, எஃபிஐக்கு போலாமா? எஃபிஐ போறதுக்கான வழிவகை இருந்தா சொல்லுங்க, போவோம் எல்லாரும் சேர்ந்து. அடுத்து நியாயமான விசாரணை இங்க நடைபெறவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டம் எங்க போய் கேட்க முடியும்? விசாரணை அமைப்பு என்று கேட்கும்போது இவங்க வேற வழி இல்லைன்னு சொல்றோம், வேற வழி இல்லைன்னு சொல்றோம். இப்ப அடுத்த கட்டமாக, ஏன்னா நீதிமன்றங்கள் என்பது இவர்கள் கொடுக்கின்ற விசாரணை அறிக்கையின் அடிப்படையில தான் அவங்களுடைய ஜட்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க. சரி, இங்க இருக்கக்கூடிய சிபிசிஐடி மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லைன்னு எங்களுடைய அடுத்த கட்டம் நாங்க என்ன கேட்க முடியும்? கேட்க முடியும் சட்டத்துக்கு உட்பட்டு. அது நம்பிக்கை விட்டதா, செய்து விட்டதா? 1000 உதாரணங்கள் இருக்கு. சிபிஐ எடுத்த எல்லா கேஸுமே ஃபெயிலியரா? அவங்க சக்சஸ் பண்ணது இல்லையா? ஒரு மாநில அரசு, ஒரு இயந்திரம், ஒரு அரசாங்கம் நடைபெறும் போது இப்ப சொன்னாரு, போற போக்குல பள்ளிக்கூடத்துல நடக்கக்கூடிய, ஏன்னா எளிய மக்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி, எளிய மக்கள் உடன் இருக்கக்கூடியவர்கள். பள்ளிக்கூடத்துல எப்படி இருக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். யாரும் எப்படி உள்ள போனா யார் வேணாலும். இன்னைக்கும் இன்னைக்கு எல்லா அட்டூழியமும் நடக்குது. பள்ளிக்கூட கிரவுண்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலோ, அங்க மைதானத்துல எடுத்துக்கிட்டீங்கனாலோ, அனைத்து அட்டூழியங்களும் இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது அட்னன் சாருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், தெரியாமலாம் இல்ல. நான் கேட்பது அதை வச்சு சட்ட ஒழுங்கை பத்தி நான் சொல்லல. ஒரு கோர்ட் வளாகத்துல கோர்ட்டுக்கு பாதுகாப்பு கொடுப்பது யாரு? உங்க காவல்துறையா இல்லையா? அங்கேயாவது வாட்ச்மேன், செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுப்பாங்க. முடிச்சிடறேன். ஆனா கோர்ட் வளாகத்துக்கு செக்யூரிட்டி கொடுப்பது காவல்துறை. அது உள்ள ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு வெட்டுறானா, அப்ப யாரை நாங்க குறை சொல்ல முடியும்? சரி, ஓகே, சட்டம் ஒழுங்கு தானே குறை சொல்ல முடியும். இப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கணுமா, புரிஞ்சுக்க வேண்டாம்? சுருக்கமா சொல்லுங்க. நண்பர் கணேஷ் ஒரு வார்த்தை, சரி வேற வார்த்தை வச்சுக்கலான்டாரு. இந்த அரசியல் ஒப்பீடுக்காக நாங்கள் மீண்டும் சொல்றோம். ஒரு சிறுமியை ஒரு பாலியல் வன்மம் கொண்ட குடிகாரர்களையும் வச்சுக்குவோம். 3 பேர் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்த முன்னாடி அவர் 3 கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த குற்றவாளிக்கு ஆதரவா யாரும் போராடல.
அரசு நிக்கல. ஆனா ஆசிபா தொடர்ச்சி இல்லன்ற இருங்க முடிச்சிருங்க. ஆசிபா பெண்மணியை கொலை செய்த சிறுமியை பெண்மணியின் சிறுமியை ஒருத்தங்க வன்மனம் செய்யறான். அந்த குற்றவாளியை பாதுகாக்க பாஜக போராடுது. பாகிஸ்தான் வழக்குல கொலை செய்த பின்பு அந்த குற்றவாளியை பாஜக பாதுகாக்குது. நாங்க கண்டிச்சிருக்கிறோம். நீங்க சொல்றீங்கல்ல செஞ்சவங்க கூட்டாளி 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 பாஜக கூட்டாளி பாஜக கூட்டாளி பாஜக நேரம் குறைவா இருக்கு. நேரம் குறைவா இருக்கு. கூட்டாளி பாஜக ராஜீவ்காந்தி மத்திய அரசு கொடுக்கல. மத்திய அரசு கொடுத்துதான் நீங்க வந்து கட்டினீங்களா காசு? உங்களுடைய மாநில நீங்க கண்டிச்சிருக்கீங்கன்னு சொன்னதே பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்ட திரு அருணன். இல்ல, அதாவது சிபிஐ மீது என்ன திடீர் நம்பிக்கைன்னு கேட்டா எங்களுக்கு வேற வழி இல்ல அப்படிங்கிறாப்ல. அப்போ வழி இல்லாம சிபிஐ கிட்ட போனா சிபிஐ என்ன செய்யும்? அது வந்து சிபிஐ என்பது மோடி அரசினுடைய பாஜகவினுடைய ஒரு அரசியல் ஆயுதமா இருக்கு என்பது மாநில அரசாங்கத்தினுடைய இயந்திரம். ஒரே விஷயம் சேர்த்து சொல்லிட்டு கஸ்தூரி அவர்களை வந்து ஹைதராபாத் போய் புடிச்சு கூட்டிட்டு வந்தீங்க பாருங்க. அதையே அந்த இர்ஃபான் என்ற ஒரு நபர் தொப்புள் கொடி கட் பண்ணாரு. அவர் அப்ப உங்களுக்கு தேவையான ஆளுன்னும் போது நீங்க சலுகை காட்டுறீங்க இல்லையா? உங்களுடைய மாநில அரசாங்கத்துடைய கைகூலி எப்படி சிபிசிஐடியோ அந்த மாதிரி சிபிஐ மேல நீங்க அரசு தவறு செய்கிறது. நீங்க மாநில அரசு எடுத்த நடவடிக்கை